மறுபடியும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நித்தியமான காணப்படாத ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடையதான சில முக்கியமான தன்மைகளை குறித்து, நித்தியமான தேவனுடைய புயங்கள், நித்தியமான தேவனுடையதான அந்த தன்மைகள், நித்திய ஜீவன் என்பவைகளை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்று இரவு 2 முக்கியமான பங்குகளை உங்களுக்கு நான் பேசும்படி பரிசுத்த ஆவிக்குள் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. நித்தியமான தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 21வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், தாவீது ராஜா யுத்தத்திலே ஜெயம் பெற்று திரும்பி வரும் பொழுது அவர்கள் பாடின 21வது சங்கீதத்திலே அங்கே ஒரு மகிமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம் வாசிக்க கேட்போம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 20வது சங்கீதம் தாவீது ராஜா யுத்தத்திற்கு போகும் முன்னே ஆசாரியர்களும் ஜனங்களும் சேர்ந்து அவனை வாழ்த்துகிறதான சங்கீதம். 21வது சங்கீதம் அவன் யுத்தத்திலே ஜெயம் பெற்று திரும்பி வரும் பொழுது ஆசாரியர்கள் அவருக்கு கொடுத்த ஜெயத்திற்காக ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடல். 21ஐயும் 20ஐயும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், 20வது சங்கீதத்திலே ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களாக சொல்லுகிறார்கள். 21வது சங்கீதத்திலே கர்த்தர் அதை செய்ததை குறித்து அவர்கள் பாடுகிறார்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 24 கர்த்தர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்துகிறார்கள். 21:2 அவருடைய மனவிருப்பத்தின்படி அவருக்கு நீர் தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று அங்கே நிறைவேறப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல யுத்தத்திலே ஜெயம் பெற்று திரும்பி வந்ததான தேவனுடைய மனிதனை பார்த்து இங்கே ஆசாரியர்கள் வாழ்த்துகிறார்கள். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் இந்த வசனத்தை திருப்ப விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான ஒரு யுத்த களம். ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடி நம்முடைய போராட்டத்தை முடிக்கிற காலம் நம்முடைய கடைசி நாளாக காணப்படுகிறது. ஆகவே தான் பக்தனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு அதனுடைய 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படியானால் இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு வர்ணிக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய யோபு கூட தன்னுடைய ஜீவிய காலத்தை குறித்து சொல்லுகிறார். பூமியிலே மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோபு அங்கே சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரனின் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அப்படியானால் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே போராட்டங்களும் உலகத்திலே பிரச்சனைகளும் உலகத்திலே உபத்திரவங்களும்
துன்பங்களும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது ஜெயத்தோடு முடியும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் பொழுது ஆண்டவர் சில நித்தியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நமக்கு தந்து நம்மை நித்திய காலமாய் அதை அனுபவிக்க செய்கிற தேவனாக காணப்படுகிறார். நித்திய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தேவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு தந்தாலும் அதெல்லாம் அநித்தியமானவைகள். எவ்வளவு பெரிய மாட மாளிகைகளை கட்டினாலும் அவைகள் அநித்தியமானவைகள். எப்பேற்பட்டதான வாகனங்களிலே போனாலும் அவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக போகும் என்பதை கர்த்தருடைய வேதம் வர்ணிக்கிறது. ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், மனுஷன் உழைப்பது அக்கினிக்காக, மனுஷன் சேர்த்து வைக்கிறது அக்கினிக்காக. எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட்டு போய்விடும். வாசிக்க கேட்போம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவோ, கர்த்தருடைய செயல் அல்லவோ. இன்னும் 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். மனிதன் தன் கை கிரியைகளினால் எவைகளை எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறானோ, எவ்வளவு பெரிய அழகானவைகளை மனிதன் உண்டாக்கி வைத்திருந்தாலும் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய மேன்மைகள் காணப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் மனிதன் சில அதிசயங்களை பார்க்க போகிறார். மனிதன் இயற்கைகளை ரசிப்பதற்காக எங்கெங்கோ போகிறார். தான் சம்பாதித்த பணத்தின் பெரும் பகுதியை தன்னுடைய சுய இன்பங்களுக்காக ஆங்காங்கே கொண்டு செலவழிக்கிறார். ஆனால் இந்த ராத்திரி நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி, எல்லாவற்றையும் ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய அக்கினியினாலே சுட்டரித்து நிர்மூலமாக்குவார். அது மனிதனுக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு என்று சில நித்தியமான ஆசீர்வாதங்களை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நித்திய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த நித்திய ஆசீர்வாதங்கள் என்ன? பின்னாலே துன்மார்க்கர்களுக்கு இருக்கிற சில நித்திய கேடுகளை உங்களுக்கு சொல்லி எப்படியாகிலும் இன்று வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். நீதிமான்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை முதலாவது சொல்லுகிறேன். ஒருவன் கர்த்தரை பின்பற்றி ஆண்டவருக்காக வாழ்வான் என்றால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வாழ்வின் பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்காக ஓடுவான் என்றால், அவனுக்கென்று சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் நாம் ஆண்டவரை சேவிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த அநித்தியமான உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நித்தியமான பரலோக ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆம் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்துக்காக இயேசுநாதரை பின்பற்றுகிற எந்த மனுஷனும் உலகத்தில் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி அவரை விட்டு விலகி போக மாட்டான். உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தன் வாழ்க்கையில தான் எதிர்பார்த்தது கிடைக்காத உடனே ஆண்டவரை விட்டு விலகி போவான். பரலோகத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறவன் உலக ஆசீர்வாதங்கள் இல்லை என்பதனால் கர்த்தரிடத்தில் கசந்து கொள்ளவும் மாட்டான், கர்த்தரை விட்டு விலகி போகவும் மாட்டான். நாமோ நம்முடைய ஆத்துமா ஈடேற பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நித்தியமான ஆசீர்வாதங்கள் என்ன? 2 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு நித்தியமான ராஜ்யத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். வாசியுங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுகிற பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பாருங்கள், நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களிலே ஒன்று நித்தியமான ராஜ்யம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய சரித்திரங்களை நீங்கள் படித்தால் இந்த உலகம் பல பங்காக பகுக்கப்பட்டு பல ராஜாக்களாலும் பலவிதமான மனிதர்களாலும் ஆளப்பட்டது. ஒரே மனிதனும் இந்த பூமியை ஆண்டிருக்கிறார். பலவிதமான ராஜாக்களும் இந்த பூமியை
ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமியில் உள்ள ஆட்சியோ இந்த பூமியில் உள்ள எந்த காரியமோ மனிதனுக்கு கையிலே நிரந்தரமாய் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக இந்த பூமியை ஆண்டவர் ஆளுகை செய்ய வருகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கென்று ஒரு மகிமையான பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த மகிமையான ராஜ்யத்தை வேறு யாருக்கும் கொடுக்கிறதில்லை. அவரை பின்பற்றுகிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், இந்த பூலோகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஆண்டவர் இயேசு ஒரு நாள் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அது ஒப்பு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமுடைய ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவமும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். கவனியுங்கள், இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர்கள் மொத்தம் 4 பேர். 5வது ஒருவன் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று பிரயாசப்பட்ட போது அது ஒன்றும் வாய்க்கவில்லை. தானியேலுடைய தரிசனத்திலே சொல்லப்பட்டபடியே 5வது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாய் இந்த பூமியை நிரப்பக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சாம்ராஜ்யம் என்கிறதை ஒருவனாலும் மாற்ற முடியவில்லை. அதை கர்த்தராகிய இயேசு நிச்சயமாய் இந்த பூமியிலே நிறைவேற்ற போகிறார். அன்றைக்கு அவருடைய பரிசுத்தவான்கள் பூமியிலே ஆளுகை செய்வார்கள். அன்று பரிசுத்தவான்கள் பாடுகிறபடி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா பூமியை ஆளுகை செய்வார் என்ற வார்த்தை நிச்சயமாய் அன்றைக்கு பலிக்கும். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் அவரோடு கூட சில பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நித்தியமான ராஜ்யம் உங்களை அதற்காக தான் தெரிந்து கொண்டார். யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு அழகாக மிக தெளிவாக சொல்லுகிறார். என் பிரியமான சகோதரரே, அதனுடைய 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம் 2:5. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கவனியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற அவரை பற்றி கொள்ளுகிற மக்களுக்கென்று அவர் ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது அவருடைய மகிமையான பரலோக ராஜ்யம். ஏன் இந்த பரலோக ராஜ்யம் ஒரு நித்திய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறேன்? அந்த ராஜ்யத்தை குறித்து வேதத்திலே வாசித்து பாருங்கள். அந்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலும் 21வது அதிகாரத்திலும் கவனித்தால் அங்கே ஆச்சரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரம் அதனுடையதான 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் அவர்கள் நடுவிலே அவர்களோடு கூட அவர் வாசமாயிருப்பார். முதலாவது நம்முடைய ராஜ்யத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். முகமுகமாய் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அங்கே தருகிறார். அடுத்தது வாசியுங்கள். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பாருங்கள், கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார். அடுத்தது வாசிக்க கேட்போம். இனி மரணம் இல்லை. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த காலத்திலே மனிதன் எப்பொழுது மரிப்பான் என்கிற பயத்தோடு வாழ்கிறான். ஆனால் இனி வரப்போகிற ராஜ்யத்திலே மரணம் இல்லை. அடுத்தது வாசியுங்கள். துக்கம் இல்லை. இந்த உலகத்திலே மனுஷன் பல காரியங்களுக்காக துக்கப்படுகிறான். இருக்கிறதற்காகவும் துக்கம், இல்லாததற்காகவும் துக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கொஞ்சம் நீங்க விளங்க மாதிரி சொல்றேன். இருந்தாலும் துக்கம் தான், இல்லாட்டாலும் துக்கம் தான். இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு உள்ள துக்கத்தை சொல்றேன் பாருங்களேன். பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளை இல்லையேன்னு துக்கப்படுறாங்க. பிள்ளைகள் இருக்கிறவங்க இதை எப்படி படிச்சு ஆளாக்க போறோம்னு துக்கப்படுறாங்க. சபை இருக்கிறவங்க சபை இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. சபை இல்லாதவங்க சபை இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கங்க இருக்கிற வழி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? பணம் இல்லாதவனுக்கு ஒரு ரூபாயும் கையில இல்லையேன்னு கவலை, இருக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் காரன் வந்துருவானோன்னு கவலை. இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்துல எது இருந்தாலும் கவலை, இல்லாட்டாலும் கவலையும் துக்கமும் தான். கவனிக்கிறீங்களா? ஆனா பரலோக ராஜ்யத்தில் போகும்போது ஒரு துக்கமும் இருக்காது. எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இது போல பரலோகத்தினுடைய வாழ்க்கை பயங்கரம். ஏசாயா சொல்றார், வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவது இல்லை. ஆமென் சொல்லலாமா? அப்போ கர்த்தர் அவர்களை சமாதானத்தோடு வாழ வைக்கிறார். அங்கே கலங்க பண்ணுவார் இல்லை. இப்படி மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் பரலோகத்தில் வைத்துதான் இந்த உலகத்தில் அந்த ராஜ்யத்துக்காக உங்களை அழைக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது பல பாடுகளையும் பல வேதனைகளையும் சகிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இயேசு தெளிவாய் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதை நீங்க விளங்குகிறதுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருட்டுத்தனமா போனீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு ஒண்ணும், உங்க ஜாபுக்கு ஒண்ணும் பிரச்சனையே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஹையர் அதாரிட்டியில இருந்தீங்கன்னா அங்க அவங்க கேட்கிற மாதிரி எல்லா மால் பிராக்டிசஸ்க்கும் நீங்க ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா கொஞ்சம் நீதியா நடந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். அல்லேலூயா. அதே கதை தான் இங்கேயும். நீதியா வாழ்ந்தா சிக்கல் தான். இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறானே, அவனுக்கு தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறது தான் ரொம்ப இஷ்டம். அதனாலதான் ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கிற யாருக்கும் ஒரு தொல்லையும் இருக்கவே இருக்காது. ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிற எந்த பரிசுத்தவான்களானாலும் சரி, அவர்களுக்கு உபத்திரமும் வேதனையும் வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவ பக்தியா வாழ்ந்தா நல்ல சுகமா வாழலாம். நான் சொல்லட்டா, பவுல் அதற்கு தெளிவாய் பதில் சொல்றார். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவருடைய ஊழியர்கள் கேட்பாங்க, நான் ரொம்ப தெளிவா தானே ஊழியம் செய்கிறேன், பின்னையா எனக்கு இந்த பாடு? தெளிவா சொல்றேன், அதனாலதான் பாடு. அல்லேலூயா. அதனாலதான் பாடு. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, ஸ்தோத்திரம். பிரச்சனையே அதனால தானே, தெளிவா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். பாவத்துக்கு யோசேப்பு ஒத்து போயிருந்தாம்னா சிறைச்சாலை கிடையாது. அல்லேலூயா. நிந்தனை கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு எதிர்த்து பரிசுத்தத்தில் நின்னதுனாலதான் அவனுக்கு காரணம் இல்லாத சிறையிருப்புகள், காரணம் இல்லாத வேதனை, விலங்கு போட்டு அவனை ஒடுக்குனாங்களா. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் என்ன செஞ்சனோ இப்படி அனுபவிக்கிறேன். ஒன்னும் அனுபவிக்கல. கர்த்தருடைய வசனம் நிறைவேறுகிறதுக்காக அந்த வசனங்கள் உங்களை புடமிடுகிறது. அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மக்களே, பாடு அனுபவிக்கிற எல்லாரும் பாவிகளும் அல்ல, பாடு அனுபவிக்காம இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவானும் அல்ல. விளங்கினவர்களுக்காக தோத்திரம். அல்லேலூயா. என்ன பொறுத்த வரைக்கும், நான் கவனிச்ச வரைக்கும், என் நண்பர்களுடைய வட்டாரத்தில் நான் பழகினது வரைக்கும், யாரு கொஞ்சம் யோக்கியமா இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் தொல்லையும் பிரச்சனையும் ஓவரா இருக்கிறது. அல்லேலூயா. எவன் திருட்டுத்தனம் பண்ணி முள்ள மாதிரித்தனம் பண்ணி நடக்கிறானோ அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பரிசுத்தமா யோக்கியமா நடக்கிற ஆட்களை பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மண்டையில வந்து விழதான் செய்யும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? ஆசீர்வாதத்துக்கு முன்னால நீங்க 3 ஏரியாவை கிராஸ் பண்ணணும். என்ன, அதை மறந்துட கூடாது. ஆசீர்வதியம்னு கேட்க தொடங்கினாலே பிரச்சனை தொடங்குதுன்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதியம்னு கேட்கறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி, அங்க போறது ரொம்ப கஷ்டமாக்கும். ஆசீர்வாதம் எப்படி வரும்ன்றத சொல்றேன், ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், அப்ப புரிஞ்சுக்கிடுங்க. மனுஷனை எங்கள் தலையின் மேலே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்க கொண்டு வந்து விட்டீர்? அல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால
நீங்க 3 இடத்தை கட்டாயம் கிராஸ் பண்ணணும். முதல் வேலையே மனுஷனை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா தாவீது ராஜா அனுபவிச்ச மாதிரி யோவாபு கேட்கிறான், அந்த செத்த நாய் உம்மை என்ன செய்கிறான்? தூசிக்கிறான். நம்மளை விட எத்தனையோ மடங்கு கீழான ஆட்கள் நம்மளை என்ன செய்வாங்க? தூசிப்பார்கள். 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டான். அவன் நம்மளை பார்த்து என்ன செய்வான்? கேவலமா பேசுவான். அதையெல்லாம் நம்ம கழுத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சு காட்டி கொடுத்துடணும். அல்லேலூயா. இவங்க தலையில ஏறப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதத்தை மறந்துடணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சில ஆளெல்லாம் தேவையில்லாம நம்மளை திட்டுவான், தேவையில்லாம நம்மளை பரியாசம் பண்ணுவான், தேவையில்லாத பழியெல்லாம் வரும். எல்லாத்தையும் கழுத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு நின்னுறணும். அங்க சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனை எங்கள் தலையின் மேல என்ன செய்து நீங்க நினைக்கிறீங்களா? பேய் ஏவி விடுறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய சரியான டியூனர் யாருன்னா ஆண்டவராகும். யார் யாரை வச்சு நம்மளை டியூன் பண்ணணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வச்சு டியூன் பண்ணுவார். மனுஷன் நம்முடைய தலையில ஏறி போகும்போதுதான் எப்படிப்பட்ட பாரத்தையும் சுமக்கக்கூடிய பலம் நம்முடைய கழுத்துக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாரம் சுமந்து கழுத்து ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் ஊழியத்தில் எவ்வளவு பெரிய பாரம் சுமக்கிற மனுஷனுக்கும் ஆலோசனை சொல்லவும் விடுதலை சொல்லுகிறதுக்கும் தேவையான கிருபைகள் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான். இரண்டாவதாக தீயை கடந்து வந்தோம். எதை கடந்து வந்தோம்? ஆமா, தீ போன்றதான சூழ்நிலை. எரிஞ்சு போயிருவோம், இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற போல உள்ள அனுபவம். ஆனா அதை கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் அனுமதிக்கிறார். மூணாவது தண்ணீர், பெருவெள்ளத்தை போன்ற சோதனைகள் நம்முடைய அஸ்திபாரங்கள் மேல் புரளலாம். ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கடந்து வர செய்து அதற்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு வருகிறார். நீங்க பாடுபட்ட எல்லா ஊழியர்களையும் கவனிச்சீங்கன்னா அவர்களுடைய பின்பக்கம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மேன்மையா இருக்கிற யாருமே பாடுபடாதவர்கள் அல்ல. எல்லாரும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்கள். எல்லாரும் எவ்வளவு தூரம் நொறுக்கப்படுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தான் அவனுடைய வாழ்க்கையில மகிமை உண்டாகிறது. சிலுவை இல்லாமல் மகிமை வரவே வராது. சிலுவை இல்லாத மேன்மை ஒருவனுக்கும் கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை விட இந்த உலகத்தில் நிறைய பாடுகள் வருகிறது என்றால் அது அடையாளம். தேவ பக்தியோடு நாம் வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பக்தன் மிக அழகாக சொல்லுகிறார், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே அவர் எழுதுகிற வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். பாருங்கள், அதனுடைய 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமா, துன்பப்படுவார்கள். அந்த துன்பங்கள் நமக்கு மறையக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் மகிமையான பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நாள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்தலாமா? அப்ப நித்தியமான ஆசீர்வாதங்களிலே முதலாவது ஆசீர்வாதம் நித்திய ராஜ்யம். இரண்டாவது தேவன் நமக்கு ஒரு நித்திய வீட்டை கொடுக்கிறார். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாய் 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோமே. லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்தால் ஆண்டவர் அங்கே மிக தெளிவாய் வீடுகள் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில், நல்லா கவனிங்க, உங்களை நித்தியமான வீடுகளிலே, உங்களை வீடுகளில் என்று நம்ம ரெண்டையும் பன்மையில பார்க்கிறோம். அப்படியானா இந்த வார்த்தையை வச்சு தெளிவுபடுத்திடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு நித்தியமான வீட்டை பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தப்படுத்தி வைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
அத அனுபவபூர்வமா கூட நம்ம நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் சாகிறதுக்கு முன்னால அவங்க சொப்பனம் காணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கேட்டியா நேற்றைக்கு ஒரு வீடை நான் பார்த்தேன் சொப்பனத்துல, அந்த வீடு வேலை முடிஞ்சு அழகா என்ன செஞ்சிருக்கு, பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு ஒரு வீடு என்ன செய்வாரு, கட்டி தருவாரு. ஆனா சமாச்சாரம் வீடு கட்டி தருவாருன்றதல்ல, இவனுக்கு வீடு ரெடி ஆயிட்டுன்றதாக சமாச்சாரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இப்படி பல அனுபவங்களை வச்சும் நம்ம தெளிவுபடுத்தலாம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வீட்டை அங்கே கட்டி வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளை எனக்கு ஒரு வீடு வேலை பரலோகத்தில் நடக்குன்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனாலதான் பக்தன் ஒருவர் இப்படி பாடினான், கூடார வாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமா? கைத்தட்டி ஒரு வரி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தேடினோ. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தேடினோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே. கர்த்தாவே நீரந்த காருண்ய கோட்டையே மின்னி கலங்கேனையா. கர்த்தாவே நீரந்த காருண்ய கோட்டையை மின்னி கலங்கேனையா. விசுவாச பேழையில் மேலோகம் நம்பிட தேவி சுக்கான் பிடித்தேடுவே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட தேவி சுக்கான் பிடித்தேடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை கூடாரவாசிகள் கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் சொல்லி போயல்லையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் சொல்லி போயல்லையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை ஆழ்ந்தினோர் கானந்தமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நமக்கு ஒரு நித்தியமான வீட்டை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த வீட்டை நாம் சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சீக்கிரமாய் அந்த காலம் நெருங்கி வருகிறது. அடுத்ததாக நித்திய ஆசீர்வாதங்களிலே அடுத்தவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஒன்று எபிரேயர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே நித்தியமான மீட்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாசிக்க கேட்போம்.
இரத்தத்தினாலே அல்ல நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கவனிங்கள், நித்தியமான மீட்பை கர்த்தர் அன்றைக்கு தருவார். கவனிங்கள், இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்கிற எல்லா பாவ சோதனைகள், எல்லா விதமான நெருக்கங்கள், சத்துருவினால் கொண்டு போடப்படுகின்ற எல்லா விதமான விசுவாச துரோகத்துக்கு அடுத்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஒரு நித்திய மீட்பை கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு பிறகு சாத்தானோ அவனுடைய சேனைகளோ நம்மை தொந்தரவு பண்ணுவோ பாவ சோதனைகளை கொண்டு வரவோ முடியவே முடியாது. ரெண்டு வார்த்தைகள் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னு நித்தியதான ரட்சிப்பு, நித்தியதான மீட்பு. வாசிங்கள், நித்திய மீட்பை உங்களுக்கு சொன்னேன், நித்திய ரட்சிப்பையும் வாசியுங்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 45:17. கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். எபிரேயர் 5வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் கூட. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் ஒரு நித்திய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாராம். அப்போ நித்திய மீட்பு அல்லது நித்திய ரட்சிப்பு, இந்த ரெண்டையுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், இனி ரட்சிக்கப்படுவோம். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்தியமான ஆசீர்வாதங்களிலே அடுத்ததான நன்மை என்ன? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அப்ப பாருங்க, நம்மை நித்திய கன மகிமைக்கு அழைத்ததான தேவன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொண்டு சகலத்தையும் நிமித்தமாக சகிக்கிறேன். ஆமென். கவனிங்கள், நித்திய ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நித்தியமான மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கவனிங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழும் பொழுது அவர்களுடைய ஊழியங்களுக்கு தக்கதாக, அவர்களுடைய வாழ்வுக்கு தக்கதாய் ஆண்டவர் சில மகிமைகளை இந்த உலகத்திலே கொடுக்கிறார். இல்லை என்று இல்லை, இந்த உலகத்திலே சில மகிமையை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். மகிமை என்றால் என்ன? பிரகாசம் என்ற அர்த்தம். பைபிள்ல நம்ம தெளிவா படிக்கிறோம். சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமையிலே நட்சத்திரங்களில் நட்சத்திரம் வேறுபட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பிரகாசத்துக்கு ஒரு பெயர் மகிமை. அவருடைய முக பிரகாசத்துக்கு மகிமை என்கிற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனாலதான் தானியேல் காணும் பொழுது இப்படி சொல்லுகிறார், ஆகாய மண்டலத்தில் நீதிமான்கள் எல்லாரும் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல அவர்கள் காணப்படுவார்களா. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு பெயர், அவர்கள் எல்லாரும் நட்சத்திரங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், 7 நட்சத்திரங்களை தன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு சுடர்கள் என்று பெயர். பிலிப்பியர் 2 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். யோவானை குறித்து ஆண்டவர் சொன்னார், யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அப்படியானால் வெளிச்சமும் பிரகாசமும் மகிமைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற மகிமை நமக்கு வித்தியாசமாய் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் போகும் பொழுது நம்முடைய மகிமை இருக்கிறது, அது இரட்சகருடைய மகிமைக்கு ஒத்த மகிமையாய் காணப்படும். அல்லேலூயா. அதுக்கு வசன ஆதாரத்தை உங்களுக்கு தந்துடுறேன். 1 யோவான்ல படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? அப்போ அவர் இருக்கிற மாதிரி இருப்போம்னா எப்படி? வாசிங்க வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம். அவர் இருக்கிறத யோவானுக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்தார். அதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறார் அத போல நம்ம இருப்போம்ன்றத விளங்கிக்கலாம். 16வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய மகிமை சூரியனுக்கு ஒத்த பிரகாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த பிரகாசமான வாழ்க்கையை, மகிமையான வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே தருகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய நிறங்கள் எப்படி இருக்கிறது அது அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களுடைய முகம் சரியா இல்லைன்னு கவலை, அவங்க கலர் சரியா இல்லைன்னு கவலை. எல்லா கவலையும் விட்டுருங்க. இயேசு திரும்ப வரும்பொழுது நாம் எல்லாரும் தேவ தூதர்களை போல அழகுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். இயேசுவை போல பூரண அழகுள்ளவர்களாய் மாறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பக்கத்துல பார்த்து முடிஞ்சா சொல்லுங்க, இந்த மூஞ்சி ஒரு நாள் கிளாமரா மாற போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறவர்களுக்காக தோன்றோம். ஒரு மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு. நீதி சூரியன் வரும்போல் தன் பிரப காந்தையால் என் இருள் நிறம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பாட்டு வந்ததுக்கு ரகசியம் தெரியுமா? ஒருவர் ஒரு அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோன்னே இவர் அந்த கூட்டத்திலே ரொம்ப டார்க்கான ஆளு. சரியா? தோத்துறோம். கல்யாணத்துக்கு போனதுல இவர் வெளியே தள்ளணுன்றதுக்காக வேற ரீசன் எதுவும் கிடைக்கல. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவன் அப்படின்றதுனால வெளியே தள்ளுனா பிரச்சனைன்றதுனால சொல்றாங்க, ஏய் உன் மூஞ்சி இந்த போட்டா கொண்டும் ஒத்து வராது, நீ வெளியே போ அப்படின்னாங்களா. அப்போ என் மூஞ்சி போட்டோ கொண்டு வராது பாரு, நாங்க எல்லாரும் வெள்ளையா இருக்கோம். கேரளால இது ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல பிரைட்டா இருப்பாங்க. 1-2 தான். இந்த தோசை சுடும்போது சிலது கொஞ்சம் சூடு ஏறி கரிஞ்சிரும் பத்திங்களா? அந்த மாதிரி சிலது லேசா என்ன செஞ்சிரும்னா கொஞ்சம் ஹீட்டு ஏறிடும். கவனிக்கிறீங்களா? அத மாதிரி 1-2 தான் நம்ம அப்படி பார்க்க முடியும். கவனிங்க, தோத்திரம். அதனால அவர்கள் அந்த கலரை அவருக்கு காரணமா காட்டி வெளியே போ அப்படின்னாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் பாடின பாட்டாக்கும், இந்த மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? நீதி சூரியன் வரும்போது அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால என்னுடைய இந்த இருள் நிறம் என்னை விட்டு மாறி போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்றேன். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். கருப்பா இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக. வெள்ளையா இருக்கிற யாரும் ரொம்ப ஓவரா பீத்தாதுங்க. உங்க கலர் ஒன்றும் மாறாது, அவங்க கலர் மட்டும்தான் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம மூஞ்சி எல்லாம் வெள்ளையாதான் இருக்கு, அப்படியே தான் வைப்பார். போ நீ அங்கனே கடை அப்படின்றார். ஆனா அந்த கருப்பா இருக்கிற ஆட்களுக்கு மறுரூபம் கலர்லயும் உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். சந்தோஷம் வர மாட்டேங்குதப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரகாசிப்போம். மகிமையை கர்த்தர் தருவார். அங்க யாருக்கு மூஞ்சியை யாருக்கும் பிடிக்காம இருக்காது. எல்லாருக்கும் முகமும் தேவ சாயல் நிறைந்ததாக காணப்படும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. சரி, அப்ப நித்திய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். வேகமாய் சொல்லி போகிறேன். நித்தியமான மகிழ்ச்சியை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். நித்தியமான ஆசீர்வாதங்களிலே ஒன்று நித்திய மகிழ்ச்சி. வாசிங்கள் ஏசாயா 61:7. இரண்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? நித்தியமான மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது அனித்தியமான மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை மனிதன் இன்றைக்கு விரும்புகிறார். கொஞ்ச நேரம் சினிமா பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம்னு போறான். சினிமா முடிஞ்சு வரும்போது போனது போல டபுள் மடங்கு பிரச்சனையோட திரும்பி வரான். அல்லேலூயா. ஏன்னா கிளைமேக்ஸ் இவனுக்கு சீனை விட மோசமான சீனா இருக்கு. விளங்கும்னு நினைக்கிறேன். போனது என்னத்துக்கு? சினிமாவை பார்த்து
சந்தோஷமா இருக்கிறது. சினிமாவை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அழுதுகிட்டே வாரான். தோற்றம் கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்துல எல்லா பாவ சந்தோஷங்கள், ஏன் குடிகாரர்கள் குடிக்கிறாங்க? கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். எல்லா போதை பழக்க வழக்கங்களுக்கும் மனுஷன் அடிபட்டிருக்கிறான் என்றால் அது ஒரு அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிப்பதற்காக. கவனிங்க, தேவ மக்கள் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து வாழ்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நித்தியமான மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அங்கே கவலையும் வராது, அங்கே துக்கமும் வராது, அங்கே வேதனையும் வராது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு விலகி போய்விடும். அல்லேலூயா. இனி தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய 2 காரியத்தை கூட சொல்லி அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பக்கத்தையும் கட்டாயம் சொல்லிடணும். கவனிங்க, நித்திய பேரின்பத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 16:11 வாசிங்கள். சங்கீதம் 16:11. நீதிமான்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்திலே ஒன்று, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. இனி ஆண்டவர் நித்திய ரட்சிப்பு, நித்திய ஆறுதலை ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப நித்தியமான ஆறுதல். இந்த உலகத்திலே எவ்வளவுதான் மனிதர்கள் நம்மை ஆறுதல் படுத்தினாலும் நாம் ஆறுதல் அடைவது என்பது கடினமான காரியம். ஆனால் நிரந்தரமான ஆறுதல் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இனி நித்தியமான சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் நித்தியமான சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். வாசிக்க கேட்போம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. கவனிங்கள், இந்த உலகத்திலே மனிதன் அடிமைத்தனங்களுக்குள் வாழ்ந்தவன். ஆண்டவர் இந்த உலகத்தில் பாவ வழிகளில் இருந்தும் சில காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆனால் நித்தியமான விடுதலையும் நித்தியமான சுதந்திரத்தையும் ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். மனிதனுக்கு சரீரத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து நிரந்தரமான விடுதலை எப்ப வரும்னா பரலோக ராஜ்யத்தில் போகும்போது தான் வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மனிதனுக்கு சரீரத்தில் சாபம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. நான் பிரசங்கம் தான் பண்றேன், ஆனாலும் என் சரீரம் என்ன செய்யுது? வேர்க்குது. ஆண்டவர் போட்ட சாபத்தில் ஒன்னாக்கும். வேர்வையோடு என்ன புசிப்பாய்? ஆகாரம் புசிப்பாய். இந்த சாபம் இன்னும் என்ன செய்யல? மாறல்ல. 2வது சாபம் சகோதரிக்கு போட்டார். என்னது? வேதனையோடு என்ன செய்வாய்? பிள்ளை பெறுவாய். ஆமா, எப்படி பிறந்தாலும் சரிதான், பிரச்சனை தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, நீங்க அதை தெளிவுபடுத்தினா தான் உங்களுக்கு புரியும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் வேதனைப்படாம பிள்ளை பெற்றணும்னு யோசிக்கிறாங்க. ஒழுங்கா பெத்தா முன்னால வலி, வெட்டி எடுத்தா பின்னால வலி, அவ்வளவுதான். இது முன்னால கிடைக்கும், அது அதனால ஆக மொத்தம் அவருக்கு சாபத்தை உங்களால என்ன செய்ய முடியாது. விளங்கும்னு நினைக்கிறேன். நிறைய டெக்னாலஜிஸை வச்சு மனிதன் என்னெல்லாம பண்ணி பார்க்கிறான். அவர் சொன்னதுதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, எந்த டெக்னாலஜிஸ்னாலையும் மாற்ற முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என்னதான் 24 மணி நேரம் ஏசி போட்டாலும் கட்டாயம் வெளியே வரும்போது வேர்த்து தான் ஆகும். மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு தோத்திரம். சர்ப்பத்துக்கு போட்டார், அடுத்து இன்னொரு சாபம் போட்டார் பூமிக்கு. உன் நிமித்தம் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைக்கும். நல்ல கவனிங்க, நம்ம பாதம் இருக்கே ரொம்ப ஆசீர்வாதமான பாதமாக்கம். நம்ம கால் போற இடங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த வயல்ல நடந்து பழக்கம் உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்து பார்க்கலாம். வயலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போற இடத்துல மட்டும் என்ன குறுக்காது? புல்லு குறுக்காது.
அந்த வழியா நடந்து போன ஆடு மாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கும், ஒழுங்கா அந்த இடத்துல புல்லு முளைக்கும். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, நம்ம சவுட்டி இடத்துல மட்டும் முளைக்காது, சைடுல எல்லாம் வளர்ந்து நிற்கும். அவ்வளவு ஆசீர்வாதமான காலாக்க நம்ம காலு. ஷூதான், சாக்ஸ் தான், எல்லாம் தான். அம்புடு ஆசீர்வாதம். அதனாலதான் உங்க வீட்டை சுத்தில நடந்து பாருங்க, ஜென்மத்துக்கும் புல் முளைக்காது. பரண்டவே தேவையில்லை, 1 மணி நேரம் சுத்தி அந்த வீட்டை நடந்துட்டு வாங்க. தோட்ட வேலைக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம காலுபடாத இடத்துல வச்சிருக்கிற ரோஜா செடி அழகா வளருது, அதுக்கு பக்கத்துல பின்னு தண்ணி விடுது, அதுல எங்கேயாவது வருதா பாரு. அவ்வளவு கிருபை. கால்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, இதெல்லாம் மாறுகிறது எப்பம்னா ஆண்டவருடைய வருகையில தான். இந்த பூமியை அக்னியினால சுட்டரிப்பார், அப்பந்தான் இந்த முள்ளும் குறுக்கும் தானா மாறி போகும். இந்த சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையின் சரீரமா மாற்றுவார், அப்பந்தான் இந்த வேர்வையெல்லாம் தானா நிற்கும். அல்லேலூயா. மகிமையின் சரீரமா மாற்றுவார், அதுக்கு பிறகு எல்லா வேதனையும் போகும். ஒவ்வொருத்தரையும் பற்றி இருக்கிற ஆசை அப்பதான் போகும். அதெல்லாம் கர்த்தர் போட்ட சாபம். ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஒரு ஆம்பளை தனியா வாழ்ந்துடலாம், ஒரு பெண் தனியா வாழ முடியுமா? முடியாது. அது சாபம், கர்த்தர் போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதையெல்லாம் சுமந்து திரிகிறவர்கள் தான் நாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கு மீட்பை உண்டு பண்ண இயேசு சிலுவையில பாடுபட்டார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆத்தும மீட்பு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நித்திய ரட்சிப்பை ஆவி ஆத்துமா சரீரத்திலே கொடுத்து அவர்களை தேவ தூதர்களைப் போல வாழ வைக்கிறதுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் நித்தியமான சுதந்திரம், நித்தியமான விடுதலை. அதாவது சுதந்திரம்னா என்ன? நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால இந்தியா என்ன வேணாலும் செய்யலாம். அதுதானே, அப்படிதானே நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன வேணாலும் என்ன செய்யலாம். இதே போலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சுன்னா பரலோகத்துல நம்ம இஷ்டம் தான். அல்லேலூயா. எப்படி இஷ்டமா இருக்குன்னு கேட்கிறீங்களா? அங்க ஒரு கேடான காரியத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த உலகத்துல கேடு நடக்கிறதுக்கு காரணம் உங்க ஒருத்தன் சுத்திட்டு நடக்கான். அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. சாத்தான். அவனுக்கு தொல்லை இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் தவறுகிறோம். அங்க சாத்தானும் கிடையாது, அவன் தூதனும் கிடையாது, ஆண்டவர் மட்டுமே இருக்கிறார். அங்க எல்லாமே பரிசுத்தமா தான் இருக்கும். அங்க எங்க போனாலும் நமக்கு நிரந்தரமான சுதந்திரம். எந்த பிரச்சனையை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு சோறு என்ன செய்யறது, நாளைக்கு அது என்ன பண்றது, இந்த கவலை எல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆனால் இது நீதிமான்களுக்குரிய நித்திய ஆசீர்வாதம். இனி ஒரு பக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை விசுவாசிக்காமல் ரட்சிக்கப்படாமல் மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து துன்மார்க்கமாய் ஜீவித்தால் அவர்களுக்கும் சில நித்தியமானவைகளை வைத்திருக்கிறார். அந்த நித்தியமானவைகளை உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே நித்தியமான நியாய தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. பாருங்கள், இந்த நித்திய நியாய தீர்ப்பை குறித்து, அதாவது மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 11, 12, 13, 14, 15 வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அன்பான சகோதரனே,
சகோதரியே, இந்த ராஜ்யங்களை நாங்கள் அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் எதற்கு என்றால், நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் விலகி உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றிக் கொள்வதற்காக. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் கடைசியாக நியாயம் தீர்க்கிற ஒரு நியாய தீர்ப்பு தான் இந்த நித்திய நியாய தீர்ப்பு. மனிதன் நினைக்கிறான், நான் செய்கிறதெல்லாம் யார் காண்கிறார், நான் செய்கிறதை யார் கேட்க முடியும்? பைபிள் சொல்கிறது, மனுஷன் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனுக்காக புத்தகங்களில் எழுதுகிறார். மனுஷன் பேசுகிற வீண் வார்த்தைகளை கூட அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் எழுதப்பட்டிருக்கிற கிரியைகளின்படியே அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். அன்பு சகோதரா, இன்றைக்கு உன்னுடைய பெயர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் புத்தகத்தில் அல்ல, உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஞானஸ்நானம் பெறணும்னு திரும்ப திரும்ப பேசுகிறேன் தெரியுமா? ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாத யாரானாலும் சரிதான், அவனுக்கு எங்கதான் இடமா? சத்தமா சொல்லுங்க. அக்னி கடல். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஜீவ புத்தகத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் பேர் எழுதுவார்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? சங்கீதத்தில் வசனம் இருக்கு தெளிவா, கவனிங்க. அங்க நான் வர விரும்பல, எனக்கு நேரம் இல்லை. கவனிங்க, சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சர்வ வல்லவர் தாமே அவருடைய பெயர்களை எழுதுவாராம். அதனாலதான் பிறக்கிறவனுக்கு பெயர் தான் அங்க எழுதப்படும். ஒரு நாட்டில் எப்படி ஒரு மனிதன் பிறக்கிறானோ அவனுடைய பெயர் மக்கள் தொகை பட்டியலில் ஏறுகிறது போல, மகிமையின் ராஜ்யத்தில் ஒருவன் பிறந்தால் மட்டும்தான் அவனுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காத யாரானாலும் சரிதான், இன்னும் உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படல, இன்னும் உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படல, ஜீவ புத்தகத்தில் எழுதப்படல. பரலோக குடியுரிமையை இன்னும் நீ பெறல. பரலோக குடியுரிமையை பெறும்படி ஆண்டவர் இயேசு எடுத்த ஞானஸ்நானத்தை போல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். இல்லை என்றால் நித்திய அக்கினி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளே ஒருவரும் அகப்படாதபடி எல்லாரும் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை வந்தடையக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த நித்திய நியாய தீர்ப்பிலே நீங்கள் பங்கடைந்து குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டால் துன்மார்க்கர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ன? நித்திய ராஜ்யம் அல்ல, நித்திய அக்கினி. யூதா 1வது அதிகாரம் 7வது வசனம். யூதா நிருபம் 7வது வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். யூதா 7வது வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், நித்திய அக்கினியினுடைய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேத புத்தகத்தில் ஏராளமான திருஷ்டாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு திருஷ்டாந்தம், பாவம் செய்து விபச்சாரம் செய்து வேசித்தனம் செய்து துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு எப்படி சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு பயங்கரமான நித்திய அக்னியினால் அந்த பட்டணம் முழுவதையும் கர்த்தர் அளித்தாரோ, அதே போல விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்கிற மனிதர்களை நித்தியமாய் எரிகிற அக்னி கடலிலே அவர்களை தள்ளி தேவன் தன்னுடைய கோபத்தில் இருந்து விடுதலை அடைவார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் செய்யும் பொழுது தேவன் கோபப்படுகிறார். அந்த கோபத்தை எங்க கொண்டு தீர்க்கிறார் தெரியுமா? மனிதனை அக்கினி கடல்ல தள்ளி அவர் தன்னுடைய கோபத்தை ஆற்றுகிறார். சங்கீதம் 2 கடைசியிலே வாசித்து பாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை பற்றிக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நித்திய அக்கினியிலே நீ பங்கு பெற ஆண்டவர் விரும்பவே இல்லை. இந்த நரகம் எதற்கு உண்டாக்கப்பட்டது தெரியுமா? நரகத்தை கர்த்தர் உண்டாக்கினது சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கினார். நீ அதிலே பங்கு பெற ஆசை பெறாதே. மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்திலே இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நரகத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தல, நரகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். எவன் ஒருவன் தேவனை மறந்து தேவனுடைய நாமத்தை மறந்து சாத்தானையும் அவனுடைய சேனையும் சேவிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கிற இடம் பாதாளம், நரகம். வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவனை மறக்கிற யாவரும் துன்மார்க்கர்கள். 9வது சங்கீதம் 17வது வசனம், சங்கீதம் 9:17. Praise be to God. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இது நித்திய அக்கினி என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 33வது அதிகாரம் 14வது வசனம். இது நித்தியமான அக்கினி, ஒரு நாளும் அவிக்கப்படாது. இது ஒரு நாளும் வெளியே வர முடியாத இடம். நித்திய காலமாய் மனிதன் அங்கே படாத பாடுபடுவான். வேதம் சொல்லுகிறது அங்கே புழு சாகவே சாகாது, மனுஷன் வாதிக்கப்படுவான். அன்பு சகோதரா, அந்த நித்திய வாதையில் இருந்து உன்னை விடுவிக்க இன்றைக்கு இயேசு ஆவலோடு காத்திருக்கிறார். உன் பாவங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பரிசுத்த வாழ்க்கையை உனக்கு தந்து பரலோகம் என்கிற சந்தோஷமான இடத்திலே உன்னை கொண்டு வந்து சேர்க்க இயேசு இந்த ராத்திரி வேளை சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்று உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? இந்த நித்திய அக்கினியிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். இனி வாசிக்கிறோம் நித்திய அழிவாகிய தண்டனை. 2 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:10. Praise God. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அன்பு சகோதரா, தண்டிக்கப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. இந்த உலகத்தில் உன்னை சிருஷ்டித்தது உன்னை அவரோடு கூட மகிமையாய் வாழ வைப்பதற்காக. சத்துருடைய கிரியைகளுக்கு உடன்பட்டு, பாவ கிரியைகளுக்கு உடன்பட்டு, துன்மார்க்க செயல்களுக்கு உடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அது உங்களாலே அல்ல, உங்களை வாட்டி வதைக்கிற சாத்தானினுடைய கிரியை என்பது ஆண்டவருக்கு தெரியும். இன்றும் இந்த ராத்திரி வேளை அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி இந்த நித்திய அழிவாகிய தண்டனையிலிருந்து உங்களை நீங்களாக்கி நித்திய மகிமையின் ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்துவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பைபிளை இன்னும் வாசிக்கிறோம். நித்திய ஆக்கினை என்று மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலும், நித்திய நிந்தை என்று தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலும் வாசிக்கிறோம். நித்திய நிந்தை, நித்திய ஆக்கினை துன்மார்க்கர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளை அப்படிப்பட்ட மோசமான நியாய தீர்ப்புகளில் இருந்து, அப்படிப்பட்ட மோசமான நரக பாதாளத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கவே இப்படிப்பட்டதான கூட்டங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். இந்த தேசவாசிகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். மதம் மாற்றுவது எங்களுடைய வேலை அல்ல. மனிதனை நரகத்தில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போவதுதான் எங்களுடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் செய்வது மதமாற்றம் அல்ல. கிறிஸ்தவர்கள் மனிதர்களை நரகத்தில் இருந்து பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியை காண்பித்துக் கொடுக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு வழி சொல்கிறார்கள். எல்லா மனிதனுக்கும் தெரியும், கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா குடிக்க முடியாது, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா விபச்சாரம் பண்ண முடியாது, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா கண்டதையும் செய்ய முடியாது. ஆக மொத்தம் அவர்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியுது, கிறிஸ்தவம் மனிதர்களை செம்மையாக மாற்றுகிறதான மார்க்கம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பரம்பரையாய் கிறிஸ்தவர்களான்னு கேட்டா இல்ல, மகா கொடியவர்களாய் இருந்த எங்களை தான் ரட்சித்து நல்லவர்களாய் மாற்றி வச்சிருக்கிறார். எல்லா பாசனமாருக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய சரித்திரம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் யோக்கியர்கள் ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுல எவ்வளவு தரையா விளையாட முடியுமோ எல்லா விளையாட்டையும் விளையாடி இயேசுநாதர் எங்களை ரட்சித்து வச்சதுனால தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால எங்களை மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்க குடும்ப சமாதானத்தை உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய தொழிலுக்கு நல்ல நன்மைகளை தர இயேசு நல்லவராயிருக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே உண்டாக வேண்டும். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் மாற வேண்டும். எவ்வளவு சம்பாதித்தாலும் உன் வீட்டுக்குள் நன்மைகள் வரமாட்டேங்கிறது, அது ஒரு சாபம். அந்த சாபத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சிலுவையிலே சில சாபங்களை அவர் மாற்றி இருக்கிறார். அந்த சாபத்தை அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி கொடுக்கிறார்.
இந்த ராத்திரி வேளை தூரத்திலும் சமீபத்திலும் நேரலையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் அந்த நித்திய அழிவாகிய தண்டனைக்குள்ளே நீங்கள் போகாமல் நித்திய ராஜ்யத்திலும் நித்திய ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்கிறதான சூரியனை போல ஒவ்வொருவரும் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையா? இன்று இரவு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசுதான் உங்கள் பாவங்களுக்காக மரித்தவர், உங்கள் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை கழுவுகிறார். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உங்களுக்கு தருகிறார். சமாதானமான வாழ்க்கையை கொடுக்கிறார். பாவத்துக்கு உங்களை விலக்கி மீட்கிறார். பாவம் செய்யாதபடி உங்களோடு இருந்து காக்கிறார். உங்களுக்கு தேவையான உலக நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். அவரை உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறவனை அவர் ரட்சிக்கிறார். விசுவாசியாதவனையோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். இந்த பிரசங்கம் ஒருவருடைய ஆக்கினைக்கும் காரணமாய் மாறாதபடி அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்துக்கும் காரணமாய் மாறுவதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக் கொண்டிருக்கிறதான முத்திரை. இவ்விதமாய் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆண்டவர் இயேசு ஒருவரை கூட நரகத்துக்கு போக விரும்பவில்லை. எல்லாரையும் ரட்சித்து பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வந்தால் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் உங்களை விடுவிப்பார். உங்களை வலுக்கட்டாயமாய் ரட்சிப்புக்குள் கொண்டு வர அவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் அதை அவர் செய்கிறதில்லை. மனிதனை தேவனுடைய சாயலில் படைத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? மனிதன் சுய சித்தத்தை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவன். அதை செய்வதற்குள்ளதான தெரிந்து கொள்வதற்குள்ளதான அதிகாரத்தை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் இன்றும் நீ ரட்சிக்கப்படும்படி நீயா விரும்பி வருகிறாயா என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் உன்னை எத்தனையோ வழிகளிலே ரட்சிக்க அவரால் முடியும். ஆனால் அப்படி உன்னை வலுக்கட்டாயம் பண்ணி ரட்சிப்பது அவருடைய வேலை அல்ல. வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உன்னை அழைக்கிறார். இந்த நரக பாதாளத்துக்கு நீங்களாகி பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த இரவு வேளை உங்கள் வாழ்க்கையின் ரட்சிப்பினுடைய பிரதான நேரமாய் மாறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஐயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே கைகளை தள்ளி அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான
உயர்த்தும் சுடரெல்லாம் தாகனாலும் கேட்டிடும்போ ஆரில் பகிடும் நாம் அந்நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கும் ஆரில் பகிடும் நாம் அந்நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கும் சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடத்தில் காணும் நாம் அந்நாளில் நீர் கொன்போக சேரும் நாம் சகன வடகன குடவன ரகடகன ஹந்துடவன எல்லாரும் வாய்களை திறந்து அந்த நித்தியமான சுதந்திரத்தை, அந்த நித்தியமான விடுதலையை, அந்த நித்தியமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக அந்த நித்திய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற கடைசி பரியந்தம் நிலை நிற்க, கடைசி பரியந்தம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை பாவத்தின் பிடிகளிலே சிக்கி வாழ்கிறீர்களா? இந்த ராத்திரி அழு என்னை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கும், என்னை இந்த பாவ கிரியைகளுக்கு நீங்களாக்கும், என்னை விடுவியும், எனக்கு மாற்றத்தை தாரும், எனக்கு நன்மைகள் செய்யும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைகளை தட்டி ஒரு நிமிடம், எல்லாரும் வாய்களை திறந்து அவன் தேவாவினுடைய அசைவாடுதலை பார்க்கிறேன். இன்னைக்கு நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. அபிஷேகத்தை இழந்திருப்பாய் என்றால் இந்த ராத்திரி உனக்கு திரும்ப தருகிறார். இதுவரையிலும் அபிஷேகம் பெறாதவனை கர்த்தருடைய மகிமை இப்பொழுது தொடுகிறது. பெற்றுக்கொள். மகிமை மகிமை மகிமை, புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய கிருபை ஜனத்தின் மேல் வந்து இறங்கட்டும். எஸ் எஸ், கர்த்தருடைய தொடுகிறார். இந்த கடைசி கூட்டத்தின் கடைசி நிமிஷத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வந்து இறங்குகிறது. Praise, praise, hallelujah, hallelujah. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியன் முன்முகம். கை உயர்த்தி சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில்